சிவவும் நம சிவாய. தவமே செய்யும் தபோவனத்தில் ஜோதிலிங்கனே போற்றி. ஹரவும் நம சிவாய. இப்பொழுது நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அருட்காட்சி திரு ஞானசம்பந்த பெருமான், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், அப்பர் பெருமான், மாணிக்க வாசகர். சமய பெரியவர்கள் 40 என்று சொல்வார்கள். ஞானசம்பந்த பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் என்ன உறவு என்று சொன்னால் தந்தை மகன் உறவு. சுந்தரருக்கும் சிவபெருமானுக்கும் என்ன உறவு என்று சொன்னால் தோழமை உறவு. அப்பர் பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் என்ன உறவு என்று சொன்னால் தொண்டர் தலைவர் உறவு. தலைவர் சிவபெருமான், அப்பர் பெருமான் திருநாவுக்கரசர் தொண்டர். மாணிக்க வாசகருக்கும் சிவபெருமானுக்கும் என்ன உறவு என்று சொன்னால் ஆசிரியர் மாணவர் உறவு. ஆகவே மாணிக்க வாசகருடைய திருவாசகத்தை தேன் என்று சொன்னார்கள். திருவாசகர் தேன். வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகளார் அருட்பா எழுதினார். அப்பானாம் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும், ஆர்வீருக்கெல்லாம் அன்பு செய்ய வேண்டும், எப்பாரும் எப்பதும் எங்கனும் நான் சென்றே எந்தெனின அருட்புகளை எம்பிடல் வேண்டும் என்று பாடினாரே. அருட்பா தந்தாரே வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகளார். அவருக்கு ஒரு இப்படிப்பட்ட ஒரு அருட்பாடல் எழுத வேண்டும் என்ற உத்தியை கொடுத்தவர், அந்த சக்தியை கொடுத்தவர் மாணிக்கவாசக சுவாமிகள். மாணிக்கவாசகருடைய அந்த திருவாசகத்திற்கு முருகார், ஒரு வாசகத்திற்கு முருகார் என்று சொல்வார்கள். உள்ளொலியை ஊனினை உருக்கி உள்ளொலியை கொடுக்கக்கூடிய ஒப்பற்ற பாடல் திருவாசகம். அந்த திருவாசகத்தேனை தந்து சிவபெருமானை மனம் குளிர வைத்தவர் மாணிக்கவாசக சுவாமிகள். திருப்பெருந்துறையிலே எம்பெருமானை சேவித்தவர். திரு அண்ணாமலையிலே அந்த பெருமானை தரிசித்தவர் மாணிக்கவாசக சுவாமிகள். இங்கே அற்புதமாக இருந்து இருக்கின்றார்கள். அடுத்து அப்பர் பெருமான். அப்பர் என்று அன்புடன் அழைக்கப்படுகின்ற அப்பர் பெருமான் திருநாவுக்கரசர். உழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என்மனத்தை வழுவாதிருக்க வரம் தர வேண்டும் மயகத்தை தொழுவார்க்கு இறங்கி இருந்தருள் செய் பாதுகை புலியூர் செழுநீர் புனக்கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீபண்ணனே என்று இங்கே நாவுக்கரசர் பெருமான் கற்றுணை குட்டியோர் கடலில் வாட்சினும் நற்றுணை யாவது நமச்சிவாயமே என்று கரையேறினார் திருநாவுக்கரசர். எவ்வளவு அருமையாக இங்கே இருக்கிறார் பாருங்க. அடுத்ததாக சுந்தரர். எம்பெருமான் சர்வேஸ்வரன் தடுத்தாட்கொண்டார் சுந்தரரை. தோழமை. இறைவன் சர்வேஸ்வரனுக்கும் சுந்தரருக்கும் தோழமை உறவு. தடுத்தாட்கொள்கின்றார். இறைப்பணி செய்வதற்காக ஆட்படுத்திக் கொண்டவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை. அடுத்து பார்க்கிற பொழுது திரு ஞான சம்பந்தர். சிறுகாழியிலே குழந்தையா இருக்கிற பொழுது ஞான அமுதை ஞானப்பாலை கொடுத்து எம்பெருமான் அனுக்கிரகம் செய்தவர். திருஞான சம்பந்தருக்கு அனுக்கிரகம் செய்தவர் சர்வேஸ்வரி. ஆகவே இப்படிப்பட்ட திருஞான சம்பந்தர், சுந்தரர், அப்பர், மாணிக்க வாசகர் மிக அருமையாக இந்த திருக்கோலத்தை நாம் இப்பொழுது தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். 4 இங்கே எழுந்தருளி இருக்கின்றார்கள். 3 தேவாரம் திருமுறைகள் ஓதப்படுகின்றன. முற்றோதல் நடக்கிறது. இறை வழிபாடு செய்யப்படுகிறது. சிவபுராணம் பாடப்படுகிறது. நல்லிசை முழங்கப்பெறுகிறது. ஆகம விதிப்படி இங்கே பூஜைகள் நடக்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு கட்டுக்கோப்புடன், இப்படிப்பட்ட ஒரு பெருமையுடன், இப்படிப்பட்ட ஒரு சிறப்புடன் இங்கே தேவாங்க குல தெலுங்கு தேவாங்க குல மரபினர்கள் மிக சிறப்பாக காலங்காலமாக கண்ணிடுங்காலமாக அற்புதமாக இங்கே விழாக்கள் தோறும் தினந்தோறும் ஆறுகால பூஜைகளை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மகா கோயில் மிக சிறப்பான முறையிலே எழுந்துள்ளி இருப்பது நமக்கெல்லாம் பெருமையும் நமக்கெல்லாம் ஆன்ம பலத்தையும் அளிக்க வல்லதாக இருக்கிறது. இந்த கோயில் 1981 மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது. பல ஆண்டுகள் உருண்டோடி விட்ட போதிலும் கூட கம்பீரமாக காட்சியளிக்கிறார் சர்வேஸ்வரன். ஆகவே இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய இந்த திருக்கோயில் மீண்டும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றால் இங்கே மிக சிறப்பான ஒரு ஆன்ம பலத்தை நாம் பெறலாம். அத்தகைய அருள்பலத்தை சர்வேஸ்வரன் நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்கின்ற இந்த தருணத்திலே இறைவனை நாம் வேண்டுவோம். ஏனென்றால் 4 தமிழ் உயரிய தமிழ், தெய்வத்தமிழ். ஆகவே தெய்வத்தமிழ் திருமுறைகள் எல்லாம் பாடப்படுகிறது. 4 வேதங்கள் முழங்கப்படுகிறது. நாத நல்லிசை முழங்கப்படுகிறது. எல்லோருடைய மனதிலும் சிவனவன் என் சிந்தையில் நின்றதனால் அவன் அருளாலை அவன்தால் வணங்கி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கு சர்வேஸ்வரன் ஸ்ரீ ராமநாதீஸ்வரரை மனமுருக வேண்டுவோம்.